Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டக்குன்னு ஃபில் ஆகிறனால நம்ம என்ன வச்சு பார்த்தா டெலிகிராம் சேனல் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான எக்ஸாமுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். என்னாச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா, அதாவது இந்த பேப்பர் வந்து நம்ம ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம நினச்சிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம 11th 12th நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழ் எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக போவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இங்கே நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமோட பர்சன்டேஜும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரியா, ஒவ்வொரு எக்ஸாமோட மார்க்கும் நம்மளோட பர்சன்டேஜை என்ன பண்ண போகுது, இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதனால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அதாவது கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, 2 மார்க், அப்புறம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மார்க். சரியா, இதிலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் பசங்க வந்து இது சார் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏற்கனவே நம்ம தமிழ் புக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் இங்கிலீஷ் புக்கையும் நான் என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரியா, ஏன்னா இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழில் இருக்குது. சரியா, தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுனாலும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகே, அதாவது வேவிங் அண்ட் செராமிக் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் தி நேம்ஸ் ஆஃப் கிளாத் வித் எக்ஸாம்பிள். சரியா, எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக ஒரு தடவை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா படித்து போனீங்கன்னாவே கண்டிப்பாக தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் நிறைய மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் இருக்குது. இதையும் நல்லா படிச்சுங்க. சரியா, கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது 10th கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, அடிக்கடி எக்ஸாமில் என்னாச்சு பார்த்தா கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் சைக்கிள் டெஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதில் நிறைய தடவை என்னாச்சு பார்த்தா இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் டெக்னாலஜிலையும் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதாவது தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப முக்கியமான என்னென்னா அதாவது நம்ம வந்து ஸ்டோரி எழுதிக்கலாம், நம்ம வந்து கதை எழுதி மார்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே என்னாச்சு பார்த்தா ரீட் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே எப்போயுமே இருக்கணும். சரியா, அதனால் ரிலேட்டடாக நீங்கள் எழுதலாம். அதுக்குன்னு ரிலேட்டடே இல்லாமல் ஸ்டோரியாக எழுதிங்க அப்படின்னா மார்க் வர்றது ரொம்ப கடினமாயிரும். அதுக்கப்புறம் 5th யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்டிஃபிக் தமிழ் அண்ட் தமிழ் கம்ப்யூட்டிங். சரியா, இந்த சாப்டரில் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த யூனிட்டில். அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வாட் ஆர் தி 5 கான்செப்ட்ஸ் ஆஃப் தமிழ் லைப்ரரி சிஸ்டம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆன்லைன் தமிழ் டிக்ஷனரி. சரியா, இந்த தமிழ்ஸ் அண்ட் அதாவது சயின்டிஃபிக் அண்டு தமிழ் கம்ப்யூட்டிங் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப முக்கியமான யூனிட். இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதை 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் டெக்ஸ்ட். சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலோட டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.